மீடியா உங்கள் கனவா? படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப், பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ். பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர 7338824242. பெட்ரோல் மற்றும் டீசலை இறக்குமதி செய்ய வேண்டிய அவசியம் இல்லாத போதுதான் நம் நாடு புது சுதந்திரத்தை அடையும் என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். கோவாவில் நடைபெற்ற சாகர் மந்தன் மாநாட்டில் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், பெட்ரோல் டீசல் இறக்குமதிக்காக 16 லட்சம் கோடி ரூபாயை செலவிடுகிறோம். இந்த செலவை குறைப்பதன் மூலம் நாட்டில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களுக்கு கூடுதலாக நிதி ஒதுக்க முடியும். அதை கருத்தில் கொண்டுதான் உயிரி எரிபொருள் உள்ளிட்டவற்றை நாம் அறிமுகப்படுத்தி வருகிறோம் என்று தெரிவித்தார். மேலும் மாற்று எரிபொருளை பயன்படுத்துவதற்கு அழைப்பு விடுத்த மத்திய அமைச்சர், கரும்புச்சாறு, வெள்ளப்பாகு, மூங்கில், உணவு தானியங்கள் மற்றும் நெல் வைக்கோல் ஆகியவற்றிலிருந்து விவசாயிகள் எத்தனாலை தயாரிப்பதை சுட்டிக்காட்டினார். என்னிடம் எத்தனாலில் இயங்கும் கார் உள்ளது. உயிரி எரிபொருள் மற்றும் மாற்று எரிபொருளின் பயன்பாட்டை நான் தொடர்ந்து ஊக்குவித்து வருகிறேன் என்றும் அவர் தெரிவித்தார். நாட்டின் ஏற்றுமதியை அதிகரித்து இறக்குமதியை குறைக்க உதவுவதும் ஒரு வகை தேசபக்தி நடவடிக்கைதான். பெட்ரோல், டீசல் இறக்குமதி தேவையில்லை என்ற நிலை உருவாகும் தினமே நாட்டுக்கான புதிய சுதந்திரமாக அமையும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.